ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்கு போகிற ஃப்ரெண்ட்ஸ் தீபாவளிக்கு சொல்லுங்க. அந்த ஃப்ரெண்டு நாளைக்கு போகிறார், அங்கே தனியாக சேரில் உட்காந்துருக்காரு. அது நமக்கு பார்த்துக்கலாம். வாங்க போ, வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போவோம் தீபாவளிக்கு ஊருக்கு. நான் முந்தானே போவோம். நான் சக்தி வந்துட்டியா? இதே மாதிரி தான் வச்சேன் நான். எங்கே மூட் போகிறப்ப விளாக் எடுத்துகிட்டு அந்த 30 நிமிஷம் வந்துச்சு. எப்படா கட் பண்ணி அவ்வளோ போட்டேன். அது சும்மா ராவாக தான் கட் பண்ணேன். எடிட் பண்ணுறதுனா அதெல்லாம் மணிக்கணக்காக பண்ணேன். நான் பண்ணவே ஒரு 1/2 மணி நேரம் தான் எடிட் பண்ணேன் அந்த வீடியோ. இதெல்லாம் அப்படி ராவாக போட்டேன். எடிட் பண்ணால் ஒரு நாள் கூட எடிட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஒரு வீடியோலாம். அது சும்மா மெமரிஸ்க்காக எடுத்தது, இது சும்மா எடுக்கிறது. ஹேய், கிட்டத்தட்ட 100 நாள் கழிச்சு ஊருக்கு போகிறேன்டா. மேட்ச் முடிஞ்சு மழையும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஊருக்கு தீபாவளிக்கு வந்துட்டு, தீபாவளி அதுவும் வந்துட்டு பசங்களோட வந்துட்டு மேட்ச் விளையாண்டது நல்லாயிருக்கு. ஸோ வந்துட்டு தீபாவளி நல்லபடியாக முடிஞ்சு. ஸோ எக்ஸாம் லீவ் 10 நாள் இருக்குது. அதில் எக்ஸாம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டா வேலை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ ஊரில் இந்த பாலத்தில் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ தீபாவளிக்கு ஊருக்கு வந்தேன். அந்த லீவ் டேஸ் தான் போயிட்டுருக்கு. இது தீபாவளி லீவ் டேஸ்ன்ற சொல்கிறத தாண்டி எனக்கு எக்ஸாம் ஹாலிடேஸ்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ எக்ஸாம்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் இருக்குது, மண்டே லேட்டு. இன்றைக்கி வந்துட்டு டே வந்துட்டு டியூஸ்டே. ஸோ லீவ் டேஸ் வந்து ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் போய்கிட்டுருக்கு. அப்படியே என் ஊரில் வந்துட்டு பொறுமையாக என்னை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவும் அமைஞ்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் நான் கம்பைண்டாக பண்ணி ஆகணும். அதுதான் நடந்துக்கிட்டும் இருக்குது. இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு புக்கு நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு கதை புக்கு, இந்த ஓல்டு மங்க் ஹூ சோல்ட் இஸ் ஃபெராரி அப்படின்ற புத்தகத்தை வந்து நான் படித்தேன். தமிழில் தான் படித்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்தது அந்த ஸ்டோரி. அது ஒரு முழுக்க ஒரு லைஃப் லெசன் தான். ஸோ ஜூலியன் மாண்டில் அப்புறம் இன்னொருத்தர் இருப்பார் ஜான், அவங்க 2 பேருக்கு இடையில உள்ள கான்வர்சேஷன் தான் அந்த ஸ்டோரியே. ஒரு லைக் மெய்யலக்கணம் படம் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, மெய்யலக்கணம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக அது போகும், இது வந்துட்டு நிறைய கருத்துக்கள் ரீதியாக போகும். ஸோ ஒரு மனுஷன் வந்துட்டு எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு லைஃப் லெசன் ஸ்டோரி தான் அது. அதை படித்ததுக்கப்புறம் நானும் நிறைய அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தேன். நான் என்னென்ன தப்பு பண்ணிகிட்டு இருந்தேன், என்னென்ன கரெக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கணும் எனக்குள்ளே அப்படின்றத நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். இப்போது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நான் மாற்றிக்கிட்டேன்னு நம்புகிறேன். ஸோ அது எப்படின்னா, அடுத்தடுத்து நான் பண்ணக்கூடிய செயல்கள்லாம் தெரியும். ஸோ 2026 ஒரு புது வருஷமே இன்னும் ஒரு 2 மந்த்ஸில் வரப்போகுது. இந்த ஒரு புக்கை படித்ததுக்கப்புறமா நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், அது எனக்கு ரிவார்டாக கிடச்சிதான்றதை நான் லேட்டர் டேஸில் நானே பார்க்கலாம், அதை நீங்களும் பார்க்கலாம். ஸோ ஒரு தீபாவளிக்கு ஊர்லேட்டு வந்து, அதாவது வெளியூர்லேட்டு இப்போ என் சொந்த ஊருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் திருப்பி அதே வெளியூருக்கு போக போகிறேன். எக்ஸாம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்ட்டு. மனசுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் இருக்கணும் மனித மனசுக்குள்ளே. அது எல்லாத்தையும் பேசணுன்னா இந்த ஒரு ஜென்மம் போதான்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே உள்ள மனிதர்களில் வந்துட்டு நம்ம ஆராய்ந்து அறிஞ்சு பகுத்து பார்க்குறதுலே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வார்த்தைகளால் என்றைக்குமே வந்துட்டு சொல்லி முடிக்க முடியாது. நம்மளோட தாட்ஸ் இருக்குது இல்லையா, அது அவ்வளோ பறந்தது. நம்மளோட தாட்ஸ் இருக்குது இல்லையா, அது அவ்வளோ பறந்த ஒரு விஷயம். அது எவ்வளோ தூரம் வேணால் போகும். இந்த வானமே நீளம்னு சொல்கிறாங்க இல்லையா, ஆனால் அந்த தாட்ஸ் வந்துட்டு வானத்தோட நீளம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட தாட்ஸ் அவ்வளோ போய்கிட்டு இருக்கு. இதுக்குள்ளே தான் நம்ம மனித உளவியல் சித்தாந்தங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு. இதை நம்ம பகுத்து ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாலே லைஃப் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அடுத்தனுடைய ஆச்சரியங்கள் இந்த லைஃப்பில் அவ்வளோ இருக்குது இல்லையா. இந்த ஆச்சரியங்கள் ஒன்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதாக இருந்தாகணும், அடுத்தடுத்த நொடிகள் நம்ம இருந்தாகணும். அப்படி இருக்கிறதுக்கு, அதாவது அதை வந்து நல்ல விதமாக இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ நம்ம ஆராய்ஞ்சு அதில் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உண்டு. ஸோ இதை வந்துட்டு ஒரு மினி விளாகாக நான் எடுத்தேன். ஸோ எண்டில் வந்துட்டு இந்த கான்வர்சேஷனை நான் முடிக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன் இந்த யூடியூப் சேனல்லையும். ஸோ இதுதான் என்னோடய 25th வீடியோ. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. 25th வீடியோ வந்துட்டு 100 வீடியோ ஆகுமா, இல்லை இது அதையும் தாண்டி போகுமா, இல்லை அதுக்கு முன்னாடியே நின்றுமா, என்னென்ன விஷயங்கள்ன்றதை நான் ஃபர்தராக உங்களுக்கு நான் எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு பெட்டரான டேஸ்க்காக நானும் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பெட்டரான டேஸ் தான்.
இது அதை விட எப்படி இன்னும் கொஞ்சம் இருக்குமான்னு புஷ் பண்ணிட்டு தான் போகிறோம் நானும். பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஆல்.